விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற படம் தான் நேசிப்பாயா. அதர்வாவுடைய தம்பி முரளியுடைய பையனான ஆகாஷ் முரளி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இயக்குனர் சங்கருடைய பெண்ணான அதிதி சங்கர் வந்து ஹீரோயின் ரோலுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்கார பொண்ணு, பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு பொண்ணு, ஹிந்தியில் வந்து பட்டை கிளக்குறவங்க கல்கி கோச்சலின் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. படம் வந்து நேசிப்பாயா ஆஸ் யூஷுவல் இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். என்னென்னா அதிதி சங்கருக்கும் இவங்களுக்கும் ஒரு முரணை, 2 பேரும் நல்லா லவ் பண்ணுறாங்க. பஞ்சாயத்து வருது, பஞ்சாயத்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போர்ச்சுகலில் வேலைக்காக வந்து அதிதி சங்கர் போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கொலைகேஸில் மாட்டிக்கிறாங்க. இப்போது அந்த கொலைகேஸில் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காதலன் வந்து அதே போர்ச்சுகலில் போய் கல்கி கோச்சலினுடைய உதவியின் மூலமாக எப்படி வந்து அவங்கள மீட்டெடுத்துட்டு வரப்போகிறாரு அப்படின்ற ஆங்கிளில் தான் இந்த கதை வலிச்சும் போகுது. இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு 3 days அப்படிங்கிற ஒரு படம். அந்த ரிசல்ட் ப்ரூவ் நடித்த ஒரு படம். செய்யாத தன் குற்றத்திற்காக தன்னுடைய மனைவியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். நிரூபிக்க என்னென்னமோ வாதாட முடியவே முடியாது. ஜெயில் தண்டனை அனுபவிக்க போகும்போது நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்காக அவர் வந்து ஜெயிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் பண்ணுவார். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக என்னன்னு தெரியல, விஷ்ணுவர்தன் அதே கதையை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி ஒன்று பண்ணுறாரு. சரத்குமார், குஷ்பு இவங்களாம் வந்து அவங்க ஒரு ரோல் பண்ணுறாங்க. முதல் முறைன்னு சொல்ல முடியாது, ராஜா இதற்கு முன்னாடி 2-3 படங்கள்லையும் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையுமே நடிகர் ராஜா வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்ன ஹீரோயின் 2 பேரும் நடிக்கிறது சுத்தமாக சரியில்லை. அவர் ஹீரோ நடிக்கிற நடிப்பு ஒன்றும் ஓவர் டூவாக போகுது. இன்னொரு பக்கம் அதிதி சங்கர் நடிக்கிறது இந்த கொரியன் ஹீரோயின் நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. கண்ணை சிமிட்டி இப்படி நாட்டிட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் நடிக்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் நல்லாயிருக்கும். போர்ச்சுகலில் வந்து அவ்வளோ கேமரா வச்சு அழகாக காட்டுறீங்க, ரைட்டு. இதை தாண்டி இந்த படத்தோடைய கண்டென்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஒரே ஒரு வார்த்தை, இந்த கே எல்ஜிபிடியில் இந்த கே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் அவ்வளோ பெரிய நாட்டுக்கு போய் வந்து இந்த படத்தை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உடம்பு ஏதாவது வலிக்குது, அங்கே இங்கேன்னு எங்கெங்கேயோ போகிறது. அதாவது அந்த ஊர் மக்கள்லாம் பயப்படுற ஒரு விஷயத்த இந்த ஆள் நம்மளால் வழக்கம் போல் ஹீரோ ஈஸியாக போய் எல்லாத்தையும் அடித்து டவுன்ஷன் பண்ணிடுறாரு. அந்த ஊர் 10 நாள்லேயே வந்த உடனே ஒரு பஸ்ஸை கடத்துறாரு, கன்ஸ் பாயிண்டில் வைக்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இன்னமும் இந்த ஊரில் தான் இருக்கீங்க. சரி, இந்த ஊரில் தான் பருப்பு வேலைன்னா வெளிநாட்டில் போய் அதே பருப்பை வேக வச்சு பார்த்தா மட்டும் அது வந்துட போதா என்ன? எங்கே போனாலும் ஒரே பருப்பு தாங்க, அதே சூடு தாங்க, அதே சுடு தண்ணி தாங்க. எந்த மட்டும்தாங்க அது வேகும், இல்லைன்னா வேகவே வேகாது பாசு. அதனால் நேசிப்பாயா கொஞ்சம் யோசிப்பாயா தான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.